லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கூட்டணியை மட்டும் நம்பியிருக்காமல் தீவிரமாக உழைக்க தயாராக இருக்க வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து 7வது நாளாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் ஆலோசனையில் ஈடுபட்டார். கோவை, நீலகிரி, பொள்ளாச்சி என 3 மக்களவை தொகுதி கட்சி நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். இத்தொகுதிகளின் அதிமுக வேட்பாளர்கள், தேர்தல் பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, பொள்ளாச்சி ஜெயராமன், தனபால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீலகிரியில் திமுக கூட்டணி வலுவாக இருந்ததாகவும் அதிமுக கூட்டணி வலுவாக இல்லை என்றும் அதனால்தான் நீலகிரி தொகுதியில் அதிமுக தோல்வியடைந்தது எனவும் கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. ராசா, எல் முருகன் என நன்கு அறிந்த முகம் என்பதும் அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட முக்கிய காரணமாக இருந்ததாக நிர்வாகிகள் கூறியுள்ளனர். நீலகிரியில் மொத்தமுள்ள 6 எம்எல்ஏக்களில் 4 எம்எல்ஏக்கள் அதிமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தும் ஏன் கட்சி தோல்வியை தழுவியது என கட்சி தலைமை கேள்வி எழுப்பியதாக தெரிகிறது. மாலையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை காட்டிலும் வாக்கு குறைந்தது ஏன் என கட்சி தலைமை நிர்வாகிகளிடம் கேள்வி கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 தேர்தலுக்கு அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும் என்றாலும் கூட்டணியை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது, நம் உழைப்பை நம்பி இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறிய எடப்பாடி பழனிசாமி அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என அறிவுறுத்தியதாக தெரிகிறது. பிற கட்சிகள்ல முகம் தெரியாத பல பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே குறைகளை சொல்வதை நிறுத்திவிட்டு களப்பணியாற்றினால் வெற்றி கிடைக்கும் என கட்சி நிர்வாகிகளுக்கு தலைமை அறிவுறுத்தி இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ரமேஷ். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.